இல்லையா? என்னாச்சு சந்தியா? இது எக்ஸ்பைரி ஆயிருக்கு. எக்ஸ்பைரியா? இது அந்த கடையிலேயே கொடுத்து புதுசா வேற மாத்திக்கலாம். நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கன்சியூமர் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். ஏங்க சூப்பருங்க. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு இதுல வச்சிருக்கீங்க. என்னங்க இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம கடமை தானே. நம்ம நல்லதுக்கு தான் சட்டம். நாம தான் அதை சரியா யூஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் இத்தனை வருஷமா தொழில் செய்யறேன், கடை வச்சு நடத்துறேன். வீட்டுல பார்வதி ஆதி 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. செந்தில் கூட கடை வச்சிருக்கான். ஆனா இங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதை விடுங்க. இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எனக்கு பேச வார்த்தையே வரல. அப்படி என்னங்க நடந்துச்சு? நான் கூடவே தானே இருந்தேன். என்னங்க, இன்னைக்கு நான் 2 விஷயம் பண்ணேன். 2த்துலயும் அத்தை கிட்ட நான் திட்டே வாங்கல. ஓ அதுவா? உண்மைதாங்க. அம்மா வெளியில சொல்லியே தவிர அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம்னு அவங்க முகத்திலே தெரிஞ்சதுங்க. நிஜமாவா சொல்றீங்க? நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஆனா அத்தை என்ன திட்டவே இல்லை. அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி இருந்தா போதும், அத்தை மனசுல நிச்சயம் நான் இடம் பிடிச்சிருவேன். அம்மாவுக்கு பிடிக்காமலாம் இல்லைங்க, என்னை பத்தி யோசிச்சு பயப்படுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க பரிசு வாங்கினது கூட அவங்க கிட்ட சொல்லாததுதான் அவங்களுக்கு வருத்தமே தவிர, பரிசு வாங்கினது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க. இனிமே அவங்க கிட்ட சொல்லாம நாம எதையுமே செய்ய வேண்டாம். ஏங்க, ஏன் வண்டியை திருப்புறீங்க? நம்ம மார்க்கெட்டுக்கு இப்படிதானே போகணும். ஏங்க அங்க போலீஸ் நிக்கிறாங்க. ஓ, போலீஸ் நின்னா என்னங்க? நீங்க பாட்டு போக வேண்டியதானே. ஏங்க ஏங்க நான் ஹெல்மெட் போடலங்க. அங்க போன வண்டி நிப்பாட்டி ஃபைனை போடுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, ஹெல்மெட் போடுறது ஏன் நல்லதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பாடம் எடுப்பாங்க. நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஏங்க ஹெல்மெட்லாம் நம்மளால முடியாதுங்க. போங்க. நல்லா அப்படியே அடைச்சு வச்சுட்டு மூச்சு முட்டுங்க, கசகசன்னு இருக்கும். இப்படி நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா வண்டி ஓட்டிட்டு போறது எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன பேசுறீங்க? காத்தோட்டமா போறதை விட பாதுகாப்பா போறதுதான் முக்கியம். அத்தையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுல நானும் இதை கவனிக்காமலே விட்டுட்டேன். கவனிச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்கிட்ட தான் ஹெல்மெட்டே இல்லையே. என்னது? அப்ப இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண போகும்போது கூட ஹெல்மெட் இல்லாம தான் போவீங்களா? ஆமாங்க, ஃப்ரீயா அப்படியே ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போவேன். இப்பதானே சொல்லிக்கிட்டு வந்தேன் நானு, நம்ம நல்லதுக்கு தான் இந்த சட்டம்னு. ஹெல்மெட் போட்டிருந்தா இப்படி போலீஸ்காரங்களை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்காதுல்ல. நாம சுத்திட்டும் போக வேண்டாம், டைமும் வேஸ்ட். எல்லாம் புரியுதுங்க. நமக்கு ஹெல்மெட்னாலே ஒரு அலர்ஜி தான். ஏங்க இந்த கடை தாங்க. பாப்பா சரவணா. என்னண்ணே, அது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஏதோ ஒரு டப்பா, அது என்னங்க பேர்? அது எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அது ஆயிருக்குண்ணே. ஓ, அது நம்ம வீடு தானா? என்னம்மா நீங்க சரவண வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மறுபேச்சு இல்லாம கொண்டு வர சொல்லியிருக்க போறேன். அதுவும் இல்லைன்னா சத்தம் இல்லாம நேர்ல வந்து கொடுத்துட்டு மாத்திக்கிட்டு போறத விட்டுவிட்டு கன்சியூமர் கோர்ட்டு அது இதுன்னு போட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டீங்களம்மா. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மாத்தி கொடுப்பீங்களா? என்னங்க ஐயா இது? எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கிறதே வீட்டுல யாருக்குமே தெரியல. உங்களை நம்பி தானே வாங்கிட்டு போறாங்க. தொழில்ல நேர்மை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஐயா? என்ன, இதை சாப்பிட்டு யாருக்காச்சும் ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கும் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியுமாண்ணே? சரிதான் சரவணா, நான் அப்படியெல்லாம் யோசிக்கலப்பா. ஏதோ கடையிலேருந்து வித்த வரைக்கும் லாபம்னு இருந்துட்டேன். இனிமே பாத்துக்கிறேன்பா. ஒரு நிமிஷம் இரு. இந்தாம்மா.
அம்மா அதெல்லாம் பார்த்துதாம்மா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தான் போன்ல மிரட்டிட்டீங்களேம்மா. சரிண்ணே நாங்க கிளம்புறோம். சரிப்பா சரிப்பா. அது கொடுத்துடலாம். ஆ. இந்தாங்க. ஆ குடிங்க. சரிங்கம்மா. தேங்க்ஸ்ங்க. ஆ ரைட். டேய் சரவணா, ஏங்க என் ஃப்ரெண்டு சுந்தருங்க. டேய் சுந்தரு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிங்க? நான் நேத்தாண்டா ஊர்ல இருந்து வந்தேன். டேய் இவங்க என் மனைவி சந்தியா. வணக்கம்மா. வணக்கம். சரிடா சுந்தரு, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடா பாய். அப்புறம் பார்க்கலாம். ஆ ஆ. ஏங்க எங்கங்க போனீங்க? அது சும்மாதான். சரி வாங்க போலாம். ஹெல்மெட்டா? ஏங்க அப்படி? அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல இது மாட்டிக்கோங்க, 2 நாள்ல பழகிடும். இந்தாங்க போடுங்க. ஏங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். புடிங்க முதல்ல. ரெண்டு நாள் நான் வீட்ல இல்லனா எல்லாம் தலைகீழா மாறி இருக்கும். எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும்னு கூட வீட்ல யாரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க பாரு. ஐயோ, அர்ச்சனா பார்வதி துணைக்கு இந்த மயில வேற ஒரு வேலைக்கும் யாரும் லாய்க்கு இல்ல. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? சோம்பேறிங்க. நம்ம பேர் அடிபடுது. பாராட்டு விழாவா நடத்த போறாங்க. எப்படியும் திட்டுதான். எப்படியாவது வேற இடத்துக்கு ஓடி போயிடும். அர்ச்சனா, சிக்கிட்டனும். இங்க வாமா. இதோ வரேன். அத்தை, என்னத்த கூப்பிட்டீங்களா? என்ன சமையல் கட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த. உள்ளதான் வரலான் இருந்தேன். அதுக்குள்ள யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அது எப்படி? சமையல் கட்டுக்குள்ள வரும்போது இல்ல ஏதாவது வேலை செய்யும் போதுதான் உனக்கு யாராவது கூப்பிடுற மாதிரி தோணும். அது வந்து சரி, அந்த ரூபாய் எடுத்து வச்சிட்டியா? ரூபாயா? எந்த ரூபாத்த? மறந்துட்டல. நான் நினைச்சேன் அடுத்தவங்களுக்கு நீ குடுக்கணும்னா மட்டும் உனக்கு மறந்து போயிடுமே. அது எப்படி? சந்தியா கிட்ட நீ பந்தயம் கட்டினல, அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? சந்தியா விட்டாலும் இவங்க விடாம புடிங்கி கொடுத்துதான் மறுவேளை பாப்பாங்க போல இருக்கே. என்னடி யோசிக்கிற? அவளே விட்டாலும் இவ விட மாட்டேங்கிறாளேன்னு யோசிக்கிறியா? ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அத்த அத்த, அப்படிலாம் இல்லத்த. அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லத்த. சந்தியா தான் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு கேஸ்னு எல்லாரையும் மிரட்டுறாள்ல, அதை யோசிச்சேன். அதனாலதானே அந்த கடைக்கார அதை மாத்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். இல்லனா நீ பண்ண தப்பால 150 ரூபாய் தண்டமா போயிருக்கும். இவங்க என்ன டக்குன்னு அந்த பக்கம் கோல் அடிக்கிறாங்க? சரி இத பாரு, அவ கோர்ட்டு கேஸ்னு பேசுறதெல்லாம் வேற பிரச்சனை. அத பத்தி நீ கவலைப்படாத. என்ன, நீ தோத்ததுதான். அவளுக்கு நீ 100 ரூபாயை கொடுத்தே ஆகணும். பாரு, பாத்திரம் எல்லாம் என்ன லட்சணத்துல தேய்ச்சிருக்கன்னு அங்கேயும் நிறைய இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் பின்னாடி போட்டு நல்லா தேய்ப்போ. சரிங்க. மயிலேங்க? அது அங்கதான். சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போய் பின்னாடி போட்டு கழுவு. சரிங்க. பாத்திரம் கழுவணுமா? அம்மா. என்னப்பா, கடைக்கு போலையா? போணுமா? என்ன, ஏதாவது சொல்லணுமா?
ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணி பேசுனதை கேட்டீங்கல்ல? எதை பத்திப்பா சொல்ற? அதாம்மா, ஏதோ ஒரு பொருள்ல தேதி முடிஞ்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி நுகர்வோர் சட்டம் அது இதுன்னு பேசுனாங்க. அந்த கடைக்காரனே மிரண்டு போய் காசை திருப்பி தரேன்னு வர சொல்லிட்டான் பாருங்க. சரிடா, அதுக்கு இப்ப என்ன? ஒண்ணும் இல்லம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய சட்டம்லாம் கண்டுபிடிச்சு பேசுறாங்கன்னா அப்போ உங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட விஷயத்த அன்னிதானமா செஞ்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் என்ன சொன்னான்? நல்லா சட்டம் தெரிஞ்ச படிச்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாரே. இப்ப நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நிச்சயம் இதை அன்னிதாமா பண்ணிருப்பாங்க. மா, நிஜமாதாமா சொல்றேன். ஓஹோ, இத உனக்கு யார் சொன்னது? போலீஸா? மா, போலீஸ் எப்படிமா சொல்லுவாங்க? நாம தாமா போய் விசாரிக்கணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அன்னிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நான் நிரூபிக்கிறேமா. டேய், உனக்கு இப்ப என்னடா வந்துச்சு? நேத்திக்கும் இப்படிதான் என்கிட்ட வந்து சொன்ன. இப்ப அவளை பத்தி திரும்பவும் அதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி பண்ற தப்பு எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாதுல்ல? அண்ணி மேல மட்டும் குறை கண்டுபிடிக்க தெரியும். மா, இல்லம்மா, உங்களை போலீஸ். டேய் நிறுத்து. அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காத செந்தில். ஆமா, என்ன போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது எல்லாம் உண்மைதான். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? சொல்லு. நான் அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன், அவ்வளவுதான். நீ ஏன்டா அதையே போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க? எப்படியாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சந்தியாவை சிக்க வைக்கணும்னு பாக்குறியே. உனக்கு என்னதான்டா நோக்கம்? மா, ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நான் உங்களுக்காக தான்மா சொல்றேன். டேய் டேய் டேய், நடிக்காதடா. உன் போக்கும் அர்ச்சனா போக்கும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு செந்தில், சந்தியா மேல எனக்கு இருக்கிற வருத்தம் கோவம் எல்லாம் வேற. அத நான் அவகிட்ட பேசி சரி பண்ணிக்கிறேன். அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் அவளை பத்தி என்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க செந்தில். அத நான் அனுமதிக்க மாட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம், சரியா? எனக்கு சந்தியா என்ன பண்றா எப்படி போறாங்கிறது முக்கியமே இல்ல. என் மக சரவண எப்பவும் என் கூடயே இருக்கணும், அது எனக்கு போதும். அனாவசியமா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு முட்டாள்தனமா உளறிக்கிட்டு இப்படி தெரியாம போய் பொழைக்கிற வேலையை பாரு. போடா. ஏங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? பசி இல்லைங்க, நான் அப்புறம் வரேன், நீங்க போங்க. புரியுதுங்க. ஹெல்மெட் போட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு? தலைய 2 பக்கமும் யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறமா பழகிரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நாள்ல பழகிடும். நீங்க தனியா போகும்போது மட்டும் மறக்காம போட்டுட்டு போங்க. சரி, நான் வரேன். வாங்க. ஓகே ஓகே. என்னடா சிரிப்பு? என்னண்ணே புதுசா ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இருக்க? செம்ம காமெடியா இருக்கு. இத போட்டாதான் உயிருக்கு பாதுகாப்பாண்டா. நீ என்ன காமெடிங்கிற? உங்களுக்கு காமெடியா இருக்குன்னு சொன்னேனே. நீங்க இதெல்லாம் போட்டதே இல்லையா? அதனால தான் சொன்னேன். எல்லாம் உன் அண்ணியோட வேலை தானே. சந்தியா தான் என்னை கட்டாயப்படுத்தி போட்டுக்க சொன்னாங்க. ஓ, அண்ணி வாங்கி கொடுத்தாங்களா? அப்ப நீங்க போட்டுதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழியே இல்ல. வண்டியில போகும்போது மட்டும் இல்ல, ஜிலேபி போடும் போது கூட போட்டுக்கோங்க. என்ன தெரிச்சதுன்னா உன் மூஞ்சில பட்டுரும்ல. என்னடா நக்கலா? உங்களை பண்ணுவேன் நானே. சரி, நீ என்ன ஒழுங்கா படிக்கிறியா இல்ல புத்தகத்தை வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? படிச்சுட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் கிளாஸ். நல்லா படிச்சிடுறா. இதே ஸ்வீட் போடுற வேலைய படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல செஞ்சான்னு வச்சுக்கோ,
அங்க உன்னோட மதிப்பு சம்பளம்லாம் பயங்கரமா இருக்கும்டா. அதெல்லாம் சூப்பரா பண்றவனே. ஆன்லைன் கிளாஸ்னால தான் நான் இங்கே வரேன். இல்லன்னா நான் பார்ட் டைமா தான் வருவேன். படிச்சு அசத்திடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தை அத்தை அந்த பழைய டப்பாவை வாங்கிட்டு வேற கொடுத்துட்டாங்க அத்தை. அப்படியா? கூடுதலா காசு ஏதாவது கேட்டானா? அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. சரி, உள்ள கொண்டு போய் வச்சிரு. சரிங்க அத்தை. அப்படி என்னதான் மாத்தி வாங்கிட்டு வந்திருக்கா? அது எப்படி பிரிச்சதை மாத்தி புதுசு கொடுப்பான்? ஆமா, இதுல தேதி வேறதா இருக்கு. புதுசுதான், மாத்தி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏதோ பேரு சொன்னாலே. ஐயோ, நான் ஒருத்தி இந்த இங்கிலீஷ தலைகீழா படிக்க தெரிஞ்ச மாதிரி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். இத பார்த்து எனக்கு என்ன புரிய போகுது? மாத்திரைய சமையல் கட்டுல கொண்டு வந்து இப்படி பொறுப்பு இல்லாம வச்சிருக்காங்க பாரு. இது அவர் சாப்பிடுற மாத்திரை கூட இல்லையே. அவரை விட்டா இந்த வீட்ல இந்த மாதிரி மாத்திரை யார் சாப்பிடுவா? பார்வதி, பார்வதி, பார்வதி. என்னம்மா? கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? எத்தனை தடவை கூப்பிடுறது? என்ன ஒரு 10 நிமிஷம் உட்கார விட மாட்டியா? என்ன விஷயம்? இத பாரு, இது என்னடி மாத்திரை உனக்கு தெரியுதான்னு பாரு. ஐயோ, அம்மா தெரியலம்மா, குடி. ஏய், என்ன மாத்திரைன்னு இதுல படிச்சு பாருடி. அது எல்லாத்தையும் இதுல எழுதி தான் கொடுத்திருப்பாங்க. தெரியலம்மா, இத பத்தி எனக்கு என்னமா தெரியும்? அதான் நீ உன்னோட போன்ல ஏதோ இப்படி அப்படின்னு போட்டு பாப்பல்ல, இத போட்டு பாரு. எதுக்காக போடுற மாத்திரைன்னு பார்த்து சொல்லுடி.